இண்டிமுக ஹாஸ்பிட்டலில் வெடிகுண்டு ஆறுமுகத்தை பார்க்க அவர்கள் உறவினர்கள் சென்றுள்ளார். என்ன ஆறுமுகம், உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஆப்பிள் திராட்சை வாங்கிட்டு வந்தோம்பா. ஆப்பிள் திராட்சை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு கோட்ரு ஒரு ஆப்பு வாங்கிட்டு வர வேண்டியது தானே? ஏம்பா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஆப்பிள் திராட்சை தான்ப்பா வாங்கிட்டு வருவாங்க. கோட்ரு ஆப்பிளமாக வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரமாட்டாங்க. நீங்கள் புதுசாக யோசிங்க, புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுங்க. இப்போ நான் அந்த ஆப்பிள் திராட்சை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? மந்தமாக உட்காந்துருப்பேன். இப்போ எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது. அது கோட்ரு ஆப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை குடிச்சிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக எனர்ஜியாக இருப்பேன். அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, தப்புப்பா. என்ன தப்புப்பா, கிப்புப்பா? சரி, அதை வச்சுட்டு நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, உடம்ப பார்த்துக்குப்பா. ஏன்பா இந்த உடம்புல ஏன்பா இந்தமாரிலாம் பண்ணுற நீ? நான் என்ன பண்ண முடியும்? இயற்கை அது, என்னால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆரம்பம் என்ன பண்ணுறீங்க? குளுக்கோஸை நரம்பில் ஏற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் எதுக்கு அது ஈஸ்வந்திர கிளாஸில் ஊற்றி ஊருக்கு பக்கத்தில் வச்சுக்கின்னு தொட்டுக்குன்னு சரக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க சிஸ்டர்? நரம்பில் ஏற்றுறீங்க குளுக்கோஸை. எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நரம்பில் ஏற்றுறீங்க. அது நான் இப்போ ஏற்றும் போது 3/4 ஹவர் 1/2 ஹவர் நான் படுத்து கிடத்தாகுது. இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது சிஸ்டர். அதனால் நான் உடனே என்ன பண்ணுறேன், குளுக்கோஸை ஊற்றி வகுத்துக்கு சாப்பிட்றேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நரம்புக்கு ஏற்றுறீங்க, நான் வகுத்தில் போய் குடிச்சிட்டு அதை பொறுமையாக நரம்புக்கு ஏற்றுறேன் சிஸ்டர். அவ்வளோதானே? அப்படிலாம் இல்லைங்க. இங்கே ரூல்ஸ் என்னவோ அப்படி தான் பண்ணணும். குளுக்கோஸ் எப்படி தான் ஏற்றணும், அதை தான் முறை. நீங்கள் புதுசாக ஒன்றுங்க உருவாக்கக்கூடாது சிஸ்டர். எல்லாம் எனக்கு தெரியும் சிஸ்டர். வேலையை பாருங்கள், கேள்வி பாருங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்களா? போ மேடம். சொல்லுங்கள், யார்கிட்ட சொல்கிறீங்க சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச பார்த்துங்க. நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தான், நாங்கள் ரூல்ஸை தான் நீங்கள் கேட்கணும். சிஸ்டர், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்களா? ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். செருப்பால் அடிப்பேன். ஒழுங்க படியா. அந்த சிஸ்டர் ரொம்ப கோவப்படுறாங்க. டாக்டர், இந்த வெடிகுண்டு ஆறுமுகம் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. அவர் உடனே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். அவர் குளுக்கோஸ் இந்த மாதிரி குடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெட்டு கொடுத்தா எல்லோரும் நீ போய்ட்டு ப்ரெட்டு எக்ஸ்ட்ரா கொடு, நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதின்னு கேட்குறாரு. பால் கொடுத்தா எனக்கு எக்ஸ்ட்ரா பால் கொடு, நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதின்னு சொல்கிறாரு. இது மட்டும் சொன்னால் பரவாயில்ல, அவர் இன்னொன்று பண்ணுறாரு. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும். என்ன சிஸ்டர், என்ன பண்ணுறாரு? இல்லை டாக்டர், டொனேஷன் நோட்டை அவர் பொதுக்கூட்டம் ஒன்று அடுத்த வாரம் பண்ண போகிறாராம். அந்த டொனேஷன் நோட்டை இடுப்பில் வச்சுக்கின்னு நோயாளிங்க படுத்துன்னு இருக்கிற பேஷண்ட்டு நோயால் அவங்க அவதிப்பட்டுக்குன்னு படுத்துன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த நோட்டீஸை கொடுத்து டொனேஷன் கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க? நோயாளி கிட்ட டொனேஷன் கேட்குறாரு. ஆமாம், மிக கேவலமாக இருக்கிறாருங்க அவர். நோயாளி நீ போயிட்டு நான் மிகப்பெரிய அரசியல்வாதி நீ கொடுத்து தான் அவனு சொல்லிட்டு நோட்டீஸை கொடுத்து டொனேஷன் கேட்குறாருங்க. எவ்வளோ ஒரு கேவலமான அவரை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தயவுசெய்து வச்சுருக்காதீங்க. இது மட்டும் இல்லை, ஒருத்தர் சக்கரை வியாதி 2 காலம் எடுத்துட்டாங்க. 2 காலம் எடுத்துகிட்டு அவர் நைட்டு ஃபுல்லாக கத்தின்னு இருக்கார் வழியில். அங்கே போயிட்டு அவர் நின்றுன்னு கத்தாத, நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நான் சொல்லுறதை நீ கேட்கணும்னா எப்படி 2 காலம் எடுத்த வழியில் கத்தாமல் என்ன டாக்டர் பண்ணுவாங்க? அவர் நான் மிகப்பெரிய அரசியல்வாதி, நான் சொல்கிறத கேளுன்ட்டு ஒரு அதிகாரம் பண்ணுறார். தயவுசெய்து நீங்கள் அவர் உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுறங்க. அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் டாக்டர். சரி சிஸ்டர், நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை உடனே நாளைக்கே நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் சிஸ்டர். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரி டாக்டர்.